அரசு தரப்புலேருந்து வாக்குறுதி கொடுக்குறாங்களாம், நீங்கள் கலைஞ்சு போங்க, உங்களுடைய பணி பாதுகாப்பு 100% உறுதி செய்யப்படும் அப்படின்னு. என்னன்னா, நான் கவர்மெண்ட்டு, நான் திராவிட மாடலு, நான் பெரியார் மண்ணில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஏன் மூலமாக உனக்கு சம்பளம்லாம் கொடுக்க முடியாது, எனக்கு அதுக்கான திறன் வந்து கிடையாது. நீ தனியார்கிட்ட போயிட்டுனா உனக்கு சம்பளம் கொடுப்பானுங்க, போனஸ் கொடுப்பானுங்க, பிஎஃப் கொடுப்பானுங்க, இஎஃப் கொடுப்பானுங்க, என்னென்னவோ கொடுப்பானுங்க. நீ வந்து லீவில் வந்து வேலைக்கு வந்தால் 2 மடங்கு சம்பளம் தருவானுங்க, உன் கல்யாணத்துக்கு உதவி தொகை தருவானுங்க, உன் புக்ஸ் வாங்கிறதுக்கு காசு தருவாங்க. எல்லாமே யார் தருவாங்க? தனியாக தருவாங்க. ஏன்னா எனக்கு வந்து பணம் இல்லை, ஏன்னா நான் எல்லாமே நஷ்டம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகிய நான், திராவிட மாடல் ஆகிய நான், எனக்கு வந்து பணம் வரக்கூடிய ஒரே ஒரு எதிரானா, என்னுடைய நம்பிக்கை எதிரானா டாஸ்மார்க். அதில் எந்த விதமான சின்ன தடங்கள் கூட வராமல் நான் பார்த்துப்பேன். நீங்கள் அந்த டாஸ்மார்க்லாம் இந்த திறந்த டைமில் இந்த காலை ஒரு 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே போனீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு போட்டு வச்சுருப்பாங்க. சண்டை கண்டு போட்டு போகிறாங்க, வியாபாரத்தை வந்து கெத்துட்டு போகிறாங்க, போலீஸ் அங்கே நின்றுருப்பாங்க லைனாக பண்ணி விட்றதுக்கு, எல்லாம் பண்ணி விட்றதுக்கு. எங்கே அங்கே பாதுகாப்பு, ஆனால் இங்கே தூய்மை பணியாளர்கிட்ட அப்புறப்படுத்துதல். இன்றைக்கி இறங்கிட்டாங்க, இன்னையோட முடிஞ்சிருச்சு. இத்தனை நாட்களாக போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அறவேளை போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் இன்னையோட முடிஞ்சிச்சு.